Hello everyone, this is Prashant. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா 6 steps to be followed to improve your English fluency. இதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப ஆசை, பட் ஆனால் எனக்கு அதை பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி பேசிட்டா யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அதை நான் எப்படி கற்றுக்கிறது, நான் என்ன ட்ரை பண்ணாலும் என்னால் கரெக்டாக மற்றவங்க மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தென் ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து பர்சனலாக என்னோடய லைஃப்பில் நானும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயங்கள். இது வந்து சில விஷயங்கள் நானே என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன், சில விஷயங்கள் நான் அடுத்தவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே சேர்த்து இன்றைக்கி நான் ஒரு வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கம்பெனிஸில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தோ அதெல்லாமே எதுவுமே அவங்க அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்லை. உங்களுக்கு என்னதான் உள்ள நாலேஜ் இருந்தாலும் அதை வெளியே சொல்கிறதுக்கான லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ இது இல்லாதனாலே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸில் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படி ரிஜெக்ட் ஆகிருந்தீங்கன்னா தென் ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் என்னன்னா, you should not care about what other people think of you. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசணும், நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசை, பட் ஆனால் நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டா, ஏதாச்சும் தப்பான வார்த்தைகள் மீனிங் தெரியாமல் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டா, யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்து என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ சிரிப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து நான் பர்ஃபெக்டாகவே இருந்துக்கலாம், அதுக்கு நான் தப்பாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் பேசாமே அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மோஸ்ட்டாக பேசவே மாட்டாங்க. பட் அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் தப்பு. ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம தைரியமாக பேசணும். பேச தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஸோ நான் இப்போ தப்பாக பேசினா நான் எல்லாரும் பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தில் நீங்கள் பேசாமே இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த லாங்குவேஜை கற்றுக்கவே மாட்டீங்க. ஸோ தட் இஸ் த பேசிக் ஸ்டெப். இந்த சிச்சுவேஷன் வந்து ஸ்கூல் லைஃப்பில் நடந்திருக்கலாம், காலேஜ் லைஃப்பில் நடந்திருக்கலாம், எல்லா சிச்சுவேஷன்லையும் இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு டீச்சர் கிளாஸ் முன்னாடி பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், பட் ஆனால் அந்த ஆன்சர் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்ற ஒரு தயக்கத்தினாலே நிறைய பேர் கையை தூக்காமல் முன்னாடி பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க. நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சவன் அவன் கையை தூக்கி நல்லா பேசி அவன் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் அவனுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூ ஷுட் ஸ்டாப் கேரிங் அபவுட் வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் யூ. அதுதான் பேசிக்கு. ஏன்னா அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அவன் சிரிப்பான், பட் ஆனால் நீங்கள் தப்பாக பேசலைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டே இருக்க வேண்டும். அவன் வந்து கொஞ்ச நேரம் தான் சிரிப்பான், மறுபடியும் நீங்கள் தப்பாக பேசினா மறுபடியும் சிரிப்பாங்க. பட் ஆனால் இது வந்து நீங்கள் பேச நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கீங்களே தவிர நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் டிக்ளைன் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் டு பிகம் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் உங்களோட மைண்ட் செட் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சா பேசலாம், யார்கிட்ட வேணால் போய் பேசலாம், அடுத்தவன் சிரிப்பான்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணுன்னா நமக்கு வந்து ரீடிங் ஹேபிட் இருக்கும்.
ரீடிங் ஹேபிட் சில பேர் வந்து எனக்கு ரீடிங்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் புக்ஸ் ரீடிங் ஹேபிட்னாலே நக்கலாக சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்கூல் டைம்லேயே நான் புக்ஸ் அவ்வளோக்கா படிக்கல, நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் புக் ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹேபிட். நீங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியே புக் ரீடிங் ஹேபிட் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை வேணால் நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாருக்குமே புக் ரீடிங் ஹேபிட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த புக் ரீடிங் ஹேபிட்லேருந்து நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜும் நல்லா கற்றுக்கலாம். அதை வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்தை நீங்கள் சத்தமாக படிக்கணும். அது டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இது எதுக்கு சத்தமாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சத்தமாக படிக்கிறனால அதில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு புது புது வார்த்தைகள் வரும்போது நீங்கள் கரெக்டாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கூட பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே படித்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து எப்போவாச்சும் அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆகலாம், கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக பேச வராமல் அது ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ரீட் அலவுட் எவ்ரி டே. டெய்லி ஒரு 2 pages இல்லைனா ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 pages இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யோர் vocabulary. நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் சில சிச்சுவேஷனில் ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து ஏகப்பட்ட நிறைய வார்த்தைகள் இருக்குது, அது கடல் மாதிரி இருக்குது. சில சிச்சுவேஷன் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான தேவையான வார்த்தைகள் நமக்கு கிடைக்காது. ஸோ இதில் நானும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, நானும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இங்கிலீஷில் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி நம்ம அது ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ இந்த vocabulary வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ரீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு புது வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த புது வேர்டை உங்களோட டைரியிலையோ இல்லை உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ எழுதி அதுக்கான தமிழ் மீனிங் நீங்கள் எழுதி அதை ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேர்ட்ஸை திருப்பி ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதுக்கான மீனிங் நீங்கள் சொல்லி பாருங்கள். அதே சமயத்தில் இந்த vocabulary வேர்ட்ஸை வச்சு நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேர்டை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் விச் ஐ யூஸ் பர்சனலி இன் மை லைஃப். ஸோ த தேர்ட் ஸ்டெப் வந்து vocabulary யூஸ் பண்ணுறது. மூணாவது விஷயம் வந்து என்னென்னா, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஐம் சாரி, இட் இஸ் த ஃபோர்த் ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்னென்னா, ஸ்பீக் வித் யோர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த ஹேபிட் வந்து நம்ம பழகிட்டா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸியாக ஆயிரும். ஸோ நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ளேயே பேசும்போது நம்ம இங்கிலீஷ்லேயே யோசித்து இங்கிலீஷ்லேயே நம்ம பேசி நம்ம கற்றுக்கிட்ட புது வார்த்தைகள்லாம் நமக்குள்ளே யோசிக்கும் போது நமக்குள்ளே பேசும்போது நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா யூ ஷுட் ஹாவ் திஸ் ஹேபிட் 24 hours. 24 hours நீங்கள் உங்க கூட இங்கிலீஷ்லேயே நீங்கள் பேசிட்டு இங்கிலீஷ்லேயே உங்களோட தாட்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே இங்கிலீஷ் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வந்துடும். இந்த நாலாவது ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். இது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சுவலாக இங்கிலீஷ்க்கு எல்லாமே செகண்ட் லாங்குவேஜ் தான் எல்லாருக்குமே. நம்மளாம் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ்னால நிறைய வார்த்தைகள் நமக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது, ஃப்ளூவன்சி அவ்வளோக்கா இருக்காது. அது எல்லாமே நார்மலான ப்ராப்ளம் தான். ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்கள் இங்கிலீஷில் பேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
அந்த ஃப்ளூவன்சி உங்களுக்கு வந்துடும். அந்த ரீட் பண்ணும்போது, லிசன் பண்ணும்போது, நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கும் போது அந்த இங்கிலீஷ் கரெக்டாக வந்துடும். உங்களுக்குள்ளேயே பேசும்போது நீங்கள் கிராமர் கரெக்டாக நான் பேசுகிறேன்னா, இல்லை நான் கரெக்டாக தான் என் கூட இங்கிலீஷில் நான் பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு எது சரின்னு போடுறதோ அந்த இங்கிலீஷில் நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே நீங்கள் போய் பேசணுன்னா நீங்கள் இங்கிலீஷில் போய் பேசலாம். நிறைய பேர் கலாய்ப்பாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா திடீர்னு இங்கிலீஷ்லாம் பேசுகிற. அதெல்லாம் நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லாங்குவேஜை கற்றுக்க முடியாது. ஸோ யூ ஷுட் லேர்ன் டு டாக் டு யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். யூ ஷுட் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். அது வந்து 4வது முக்கியமான ஸ்டெப். அண்ட் 5வது முக்கியமான ஸ்டெப் என்னன்னா லிஸ்னிங் டு ஆடியோ ப்ரோக்ராம்ஸ். ஸோ யூடியூப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறையா ஏகப்பட்ட இங்கிலீஷ் ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இங்கிலீஷ் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். அதில் இருக்க நல்ல நல்ல மெசேஜஸும் நீங்கள் உள்வாங்கிக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் விச் ஐ டூ பர்சனலி இன் மை லைஃப். ரீடிங், லிஸ்னிங் டு ஆடியோ புக்ஸ், டாக்கிங் டு மை செல்ஃப் இன் இங்கிலீஷ், இதெல்லாம் நான் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் த சேம் திங். ஏன்னா நீங்களும் உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். டெய்லி எப்போவாச்சும் உங்களுக்கு டைம் கிடச்சிங்கன்னா, உங்களுக்கு புக் ரீட் பண்ணுறது பிடிக்கலன்னா யூ கேன் லிசன் டு ஆடியோ ப்ரோக்ராம்ஸ். செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் யூடியூப்பில் கொடுத்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட புக்ஸ் வரும். அந்த புக்ஸை நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அது கேட்கலாம். அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கிராமர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா then it becomes useful and easy for you. And the 6th step is, நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசணுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவாங்க. எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நம்ம ஏதோ நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அடுத்தவங்க முன்னாடி நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுவோம் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம். அப்படி ஃபாஸ்ட்டாக பேசுனால நம்ம வந்து அடுத்தவங்க முன்னாடி இங்கிலீஷ் சூப்பராக பேசுவான் அப்படின்ற அந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பேசுவோம், ரொம்ப ஸ்டைலாக பேசணும்னு நினைப்போம். பட் ஆனால் இப்படி பேசுறதுனாலே நிறையா தடுமாற்றம் ஏற்படும். ஸ்டாமரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்டில் இருக்க ஒரு விஷயம் ஒன்று, ஆனால் நம்ம வேகமாக சொல்கிறதுனால நிறையா ஸ்டாமரிங், ஸ்டட்டரிங்லாம் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக எனக்கு பேச தெரியும்னு சொல்கிறவங்களும் இந்த ஸ்டாமரிங், ஸ்டட்டரிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம ஸ்லோவாக கான்ஷியஸோட ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி நம்ம பேசணும். So that is the 6th most important step to learn English fluently. So இந்த 6 ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை அடுத்த 1 year or 6 monthக்குள்ளே நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேச பழகிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னா, இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா, எல்லா இடத்துலையுமே இப்போ இங்கிலீஷ் தான் முக்கியமாக தேவைப்படுது. நீங்கள் என்னதான் பெரிய இன்ஜினியரிங் படித்து எவ்வளோதான் நாலேஜ் வச்சுருந்தாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்ன தான் தமிழ் அப்படின்ட்டு தமிழை விட்டு கொடுக்காம நம்ம பேசினாலும், ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ தமிழை யாரும் விட்டு கொடுக்க வேணாம். பட் அதே சமயத்தில் இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மொழி தான். அந்த மொழியை நம்ம நல்லா கற்றுக்கிட்டா நம்மளோட ஃப்யூச்சர், நம்மளோட லைஃப் ஒரு நல்ல ஜாபில் நம்ம செட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்மாக அது அமையும். ஸோ அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நான் தமிழண்டா, நான் வீரர் தமிழண்டா அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசுவாங்க. அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். பட் ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. யாரும் தமிழை விட்டு கொடுக்க வேணாம். நான் யாரும் தமிழை விட்டு கொடுத்துருங்க, மறந்துடுங்க அப்படின்னு நான் சொல்ல.
தமிழ் முக்கியம்தான், அதே சமயத்தில் இந்த சிச்சுவேஷனில் இங்கிலீஷ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் இன் மை வீடியோஸ். நான் சொல்லணும்னு நினச்சது நான் சொல்லிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். ஐம் டன்.